திலீபனின் நினைவு பேரணிக்கு யார் அனுமதி கொடுத்தது? கொத்தளிக்கும் இனவாத எம்பி. நாட்டுக்கு வரும் சீனாவின் அடுத்த உளவு கப்பல். கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்பு. திருகோணமலையில் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் வாகனம் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 6 பேருக்கும் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நடைபெறவிருந்த அடையாள அணிவகுப்பு தாமதமானதால் இன்னொரு நாள் அது முன்னெடுக்கப்படும் எனவும் அதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களது விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட 14 பேரை காயப்படுத்தியமை மற்றும் வாகனத்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களது அடையாள அணிவகுப்பு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக காவல்துறையினரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த அடையாள அணிவகுப்பு இன்று முன்னெடுக்கப்படவில்லை என்றும் வேறொரு நாளில் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அது தொடர்பிலான அறிவித்தல் பின்னர் வழங்கப்படுவதாக நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் செய்தியாளர்களுக்கு அறிவித்துள்ளார். ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சதி தொடர்பான அனைத்து விசாரணைகள் தடைப்பட்ட இடங்கள் பற்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவரான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரவி செனவிரத்ன வெளிப்படுத்தியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்று ஒளிபரப்பிய தொலைக்காட்சி பொது நிகழ்ச்சி ஒன்றிலே அவர் இவற்றை கூறியுள்ளார். முன்னாள் சிஐடி தலைவர் ரவி செனவிரத்ன மேற்கொண்ட விசாரணையில் 5 முட்டுக்கட்டை புள்ளிகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவை 1. அபூஹிதியை அடையாளம் காண்பதில் ஏற்பட்ட சிக்கல். 2. நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகும் ஸ்ரேஸ் ஆலைவிடமிருந்து உரிய தகவல்களை பெற இயலாமை. 3. சோனிக் எனப்படும் பண்டார விசாரணையை நடத்துவதை மாநில புலனாய்வு முகமை நிறுத்தியமை. 4. தொலைபேசியின் IMEI எண்ணுடன் விசாரணை நிறுத்தப்பட்டமை. 5. வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சிஐடி அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு செல்வதற்கு முன் இராணுவ புலனாய்வு அமைப்புகள் சம்பவ இடத்திற்கு சென்றமை. குறித்த நிகழ்ச்சியில் கலந்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களின் போது கூட அவர்களால் தற்கொலை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் பல இடங்களில் இப்படி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் நடத்த முடியவில்லை. ஆனால் இவ்வாறானதொரு சூழலை முறியடித்து இஸ்லாமிய தீவிரவாத தலைவர் சஹ்ரான் ஹசீமை கொலை செய்யும் சக்தி இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பதாக பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது என வலியுறுத்தியுள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் கடந்த 6ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரையான 9 நாட்கள் அகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த அகழ்வின் போது 17 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழப்பட்டுள்ளன. இதில் மனித எலும்புக்கூடுகளுடன் முன்னாள் பெண் போராளிகளது என சந்தேகிக்கப்படும் ஆடைகள், விடுதலை புலிகளின் படையணி அடையாளமான 3 தகடுகள், சயனைட் குப்பி, ரஷ்ய தயாரிப்பிலான நீர் சுத்திகரிப்பு குழாய் ஒன்று ஆகியன அகழப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்ற இவ்வாய்வு பணிகளில் ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களத்தினை சேர்ந்த அகழ்வாய்வாளர்கள், சட்ட வைத்திய அதிகாரி, ஸ்ரீலங்கா போலீஸ் பிரிவின் தடய ஆய்வாளர்கள், CHRD நிறுவனத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள், காணாமலாக்கப்பட்டவர்களை தேடியறியும் ஆணைக்குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேராந்திய அரசியல்வாதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தற்போதைக்கு தற்காலிகமாக அகழ்வு வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அடுத்த மாதத்தின் 3ஆம் வாரத்திலிருந்து மீள் அகழ்வுகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர் மீது ஸ்ரீலங்கா அரச படைகள் இறுதிப் போரின் போதும் அதற்கு முன்பும் நன்கு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை நடத்தி வருகின்றனர். அந்த இனப்படுகொலை பொறிமுறையின் கீழ் நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை குறித்த சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தமிழர்கள் மிக நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்றனர். இதனை வலியுறுத்தும் இறுதி போர் வேளையில் தம் உறவுகளை இராணுவத்திடம் கையளித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் கடந்த 4 வருடத்திற்கு மேலாக போராடியும் வருகின்றனர். இதனையெல்லாம் கணக்கில் எடுக்காத ஸ்ரீலங்கா அரசு எவ்வித பொறுப்பு கூறலையும் கூறாது இருமாப்புடன் தட்டி கழித்தே வந்திருக்கின்றது. இனப்படுகொலை நடந்தமைக்கு எந்த சான்றும் இல்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்கின்ற நினைப்பில்தான் இந்த தட்டிக்கழிப்புகள் நடந்தன. ஆனால் இப்போது புதைகுழிக்குள் இருந்து உண்மை பேச தொடங்கிவிட்டது. தமிழினத்தின் விடுதலைக்காக தம் இன்னுயிர்களை தியாகித்தவர்கள் எலும்பு கூடுகளாக்கப்பட்ட பின்னரும் எழுந்து வந்து போராட தொடங்கிவிட்டனர். உலகின் மனசாட்சியை உழுக்கத் தொடங்கிவிட்டனர். எனவே இந்த புதைகுழி அகழ்வு வேலைகளின் மீது அரசியல் பின்னப்பட்டு கொண்டும் இருக்கின்றது.
திலீபனின் நினைவூர்தி பேரணி என்பது இனவாதத்தையும் மக்கள் மத்தியில் குரோதத்தையும் ஏற்படுத்தும் சதித்திட்டமாகும் என பிவிதுருஹெல உருமயவின் தலைவரும் இனவாதத்தை காக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். நினைவூர்தி பேரணி தொடர்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு கூறிய அவர் காடையர்களின் தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திலீபன் என்பவர் யார்? நாட்டை பிளவுபடுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் முயற்சிக்கு தலைமை தாங்கியவர். பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் நாட்டில் பரப்பும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நோக்கத்திற்காக தமது உயிரை பலி கொடுத்த ஒருவராவார். விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கமாகும். சிவப்பு மஞ்சள் கொடிகளால் வாகனம் ஒன்றை அலங்கரித்து அதில் திலீபனின் பாரிய நிழற்படம் ஒன்றை வைத்துக்கொண்டு கிழக்கிலிருந்து வடமாகாணத்திற்கு வாகன பேரணி ஒன்றை மேற்கொள்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது? எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் அதற்கு அனுமதி வழங்கியிருப்பாராயின் அவர் இலங்கை அரசியலமைப்பின் 157வது சரத்தை முழுமையாக மீறி பிரிவினைவாதத்தை உருவாக்கும் நடவடிக்கையை எடுத்துள்ளார். 3 தசாப்தங்களாக விடுதலை புலிகள் இயக்கத்தினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண சிங்கள மக்களின் கிராமங்கள் ஊடாக இவர்கள் பயணித்தமை கட்டாயமாக இனவாதத்தையும் மக்கள் மத்தியில் குரோதத்தையும் ஏற்படுத்தும் சதித்திட்டமாகும். 2007ஆம் ஆண்டின் 56ஆம் இலக்க அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனத்தின் 3வது சரத்தின் கீழ் இனவாதம் மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி குரோதத்திற்கு வித்திடும் அனைத்து நடவடிக்கைகளும் தண்டனைக்குரிய குற்றமாகும். அரசாங்கம் உடனடியாக இந்த 2 விடயங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பங்களில் மாத்திரமே எப்போதும் பிரிவினைவாதிகளும் கடும்போக்குவாதிகளும் எழுச்சி பெறுகின்றனர். அது சரியாக மழை காலத்தில் அட்டைகள் துடிப்பதற்கு நிகரானது. இந்த பேரணிக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அனுசரணை இருந்ததாக இல்லை. அவரது வலுவற்ற ஆட்சியின் போதே எப்போதும் பயங்கரவாதிகள் கடும்போக்குவாதிகள் எழுச்சி பெறுகின்றனர். புலி பயங்கரவாதம் ரணில் விக்ரமசிங்கவின் 2003 தொடக்கம் 2004 ஆட்சியிலேயே வலுவடைந்தது. முஸ்லிம் பயங்கரவாதமும் அவரது 2015 தொடக்கம் 2019 ஆட்சியிலேயே எழுச்சி பெற்றது. ஆகவே இந்த நாட்டில் பயங்கரவாதமும் கடும்போக்குவாதமும் அதிகரிக்க அவரது வலுவற்ற தன்மையே காரணமாக அமைந்துள்ளது. தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், பொதுமக்கள் பேரணிகளை முன்னெடுக்கும் போது தடை உத்தரவு பெறுகின்ற இந்த அரசாங்கம் பிரிவினைவாதம், பயங்கரவாதம், இனவாதத்தை பரப்பும் பாரிய பேரணியை ஏன் தடுக்கவில்லை என நாம் கேள்வி எழுப்புகின்றோம் என்றும் கூறினார். சீனாவின் ஷியான் 6 எனும் உளவு கப்பல் கொழும்பு நோக்கி செல்வதற்காக மலாக்கா நீரிணைக்குள் பிரவேசித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஷியான் 6 கப்பலுக்கு கொழும்பு துறைமுகத்தின் கப்பல் துறைக்கு செல்ல இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அனுமதி அளித்துள்ளதாக கடந்த மாதத்தில் தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் இந்த கோரிக்கை இன்னும் பரிசீலனையில் இருப்பதாகவும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் வெளிவிவகார அமைச்சகத்தின் பேச்சாளர் பிரியங்கா விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். சீனாவின் ஷியான் 6 உளவு கப்பல் இலங்கையின் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த கப்பல் கொழும்பில் நங்கூரமிட ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த மாதம் திட்டமிடப்பட்டிருந்த இலங்கைக்கான தமது பயணத்தையும் ரத்து செய்திருந்தார். அதேவேளை பொருளாதார நெருக்கடியால் நிதி சவால்களை எதிர்கொள்ளும் இலங்கை வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் முயற்சிகளில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளையும் முக்கிய பங்காளிகளாக கருதுகின்றது. அத்தோடு இருதரப்பு கடன் வழங்குபவர்களிடமும் $7.1 பில்லியன் கடனை பெற்றுக்கொண்டுள்ள இலங்கை அதில் கணிசமான பகுதியான $3 பில்லியன் சீனாவுக்கு செலுத்த வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.